மனைவி பேச்சை கேட்கலைனா இதுதான் நிலைமையோ? நச்சுன்னு புரிய வச்ச பெண் வீடியோ படு வைரல். குடும்பம் என்பது ஒருவரின் வாழ்க்கையின் முக்கியமான அடிப்படை. ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைவதற்கான முக்கிய காரணிகளில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் மதிப்பதும் முக்கிய இடம் பெறுகிறது. ஆனால் பல சமயங்களில் கணவன்மார்கள் குறிப்பாக இளமையில் மனைவியின் உணர்வுகளையும் பேச்சுக்களையும் அதிக முக்கியத்துவம் அளிக்காமல் அலட்சியமாக நடத்துவதை காணலாம். ஒரு பெண் சமூக வலைதளங்களில் கூறுவதாவது: கணவன்மார்கள் குறிப்பாக இளம் வயதில் மனைவியின் பேச்சை கேட்காமல் அவற்றை அலட்சியமாக நடத்துவதே ஒரு பொதுவான நிலையாக உள்ளது. மனைவி எதையாவது சொல்ல வந்தால் அதை முழுமையாக கேட்காமல் செவியிலும் வாங்காமல் அவர்களை மீறி போகிறார்கள். ஆனால் வாழ்க்கையின் முடிவில் முதுமையில் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்படும் போது ஒரே ஆதரவாக மனைவியே இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். சமீபத்தில் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள அந்த உருக்கமான வீடியோவில் ஒரு வயதான தாத்தா மற்றும் பாட்டியின் வாழ்க்கையை எடுத்து காட்டி கணவன்மார்கள் முன்பே மனைவியின் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதை கூறுகிறார். முதுமையில் அந்த தாத்தாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போன நிலையில் அவருடைய மனைவியே அவரை முழுமையாக பார்த்துக் கொள்கிறார். ஆனால் மற்ற யாரும் அவரை பற்றி கவலைப்படவில்லை. இந்த வீடியோ ஒரு முக்கியமான பாடத்தை கூறுகிறது. மனைவியின் வார்த்தைகளை அலட்சியமாக நடத்தாமல் அவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் இறுதியில் ஒரே துணையாக இருக்க போவது மனைவியே என்பதால் அவர்களின் கருத்துக்களை முன்பே மதிக்கவும் அன்பாக நடத்தவும் வேண்டும். வயசு பருவத்துல இந்த பொண்டாட்டி ஏதாவது பேசுறதுக்கு வராங்க, இல்ல ஏதாவது அவங்களோட குறைகளை சொல்ல வர்றாங்கன்னா கேட்கறதுக்கு நேரம் இல்லாத மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க பாருங்க ஆண்மகன்கள். இந்த வீடியோவை பாருங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணா உங்க கூடவே கடைசி வரைக்கும் இருக்க போறது என்னவோ உங்க துணைவியார் மட்டும்தான். அவங்க குறைகளே சொல்ல வந்தாலும் உங்களுக்கு பிடிக்காட்டியும் கேளுங்க. நீ சொல்றது புரியுது, உன் சூழலும் எனக்கு புரியுது, ஆனா இந்த சுச்சுவேஷன்ல நம்ம இப்படி கடந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு எடுத்து சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அத கொஞ்சம் தன்மையா பயன்படுத்துங்க. வயசு பருவத்துல இந்த பொண்டாட்டி ஏதாவது பேசுறதுக்கு வராங்க, இல்ல ஏதாவது அவங்களோட குறைகளை சொல்ல வர்றாங்கன்னா கேட்கறதுக்கு நேரம் இல்லாத மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க பாருங்க ஆண்மகன்கள். இந்த வீடியோவை பாருங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணா உங்க கூடவே கடைசி வரைக்கும் இருக்க போறது என்னவோ உங்க துணைவியார் மட்டும்தான். அவங்க குறைகளே சொல்ல வந்தாலும் உங்களுக்கு பிடிக்காட்டியும் கேளுங்க. நீ சொல்றது புரியுது, உன் சூழலும் எனக்கு புரியுது, ஆனா இந்த சுச்சுவேஷன்ல நம்ம இப்படி கடந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு எடுத்து சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அத கொஞ்சம் தன்மையா பயன்படுத்துங்க.